ஒருமுறை மகாவிஷ்ணு ஒரு ஏழை முதியவர் போல வேஷம் மாற்றிக்கொண்டு ஒரு பெரிய நதிக்கரை கோவிலின் வாசலில் அமர்ந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது சரஸ்வதி என்ற பெண் தன் சிறு மகனுடன் அந்த வழியாக வந்தாள். மகாவிஷ்ணு பிச்சை கேட்டதும் சரஸ்வதி தன் மகனின் கையில் சிறிது பயிறு கொடுத்து அவன் கையால் ஒரு கைப்பிடி தானம் போட்டாள். சிறிது நேரம் கழித்து லக்ஷ்மி என்ற மற்றொரு பெண் தன் குழந்தையுடன் அங்கே வந்தாள். மகாவிஷ்ணு அவளிடமும் பிச்சை கேட்டார். லக்ஷ்மியும் தன் குழந்தையின் கையில் பயிறு கொடுத்து தானமாக போட்டாள். பல ஆண்டுகள் கழித்து சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இறந்து வைகுண்டம் சென்றனர். அவர்களை பார்த்த மகாவிஷ்ணு சரஸ்வதியை உயர்ந்த உலகத்திற்கும் லக்ஷ்மியை சாதாரண உலகத்திற்கும் அனுப்ப உத்தரவிட்டார். இதை கேட்ட லக்ஷ்மி, நானும் அவளும் ஒரே மாதிரிதானே தானம் செய்தோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று கேட்டாள். அதற்கு மகாவிஷ்ணு மெதுவாக கூறினார், சரஸ்வதி தன் குழந்தையின் கையால் தானம் செய்தது அந்த புண்ணியம் குழந்தைக்கும் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால். ஆனால் நீ, குழந்தையின் கை சின்னது, அவன் போட்டால் குறைவாகத்தான் செலவாகும் என்ற எண்ணத்துடன் செய்தாய். செயல் இருவருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் வேறு. எண்ணம் போலவே வாழ்க்கையும் பலனும் அமையும். எந்த செயலை செய்தாலும் நல்ல மனதோடு தூய எண்ணத்தோடு தொடங்குங்கள். அதற்கான அங்கீகாரம் வாழும்போதே வந்தாலும் சரி, இறந்த பிறகாவது நிச்சயம் கிடைக்கும்.